நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறோம் நெத்திலி மீன் முள் இல்லாமல் எடுத்து எப்படி குழம்பு வைக்கிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் செதிலாம் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கை போடுறக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா இது சின்ன ப்ரெஸ் வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது அப்படியே போட்டும் குழம்பு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மண் சட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி உலசி எடுத்துக்கலாம். இந்த அழுக்கெல்லாம் ஒட்டிட்டு வந்துடும். இப்போ இதை வந்து முள் எப்படி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். உள்ளே இருக்க முள் எடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். 3 டைம் நல்லா உலசி கழுவணும். 1/2 கிலோ நெத்திலி மீன், ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய், 2 தக்காளி, புளி, ஒரு பெரிய எலுமிச்சங்காய்க்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். மல்லித்தூள் 3 ஸ்பூன். மீன் குழம்பு வந்து நல்லா காரமாக இருக்கணும். நான் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், தாளிக்க வெந்தயம், சோம்பு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சாச்சு. புளி வந்து கரெக்டாக இல்லைன்னா மீன் வந்து ஒரு மாதிரி கவிச்சி வடை அடிக்கும், நல்லாவும் இருக்காது. இப்போ இந்த தண்ணியிலே மிளகாய் மல்லி எல்லாம் கரைச்சிக்கலாம். எல்லா தூளும் போட்டு கரைச்சிக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, குழம்பு அளவு வேணுமோ அதை இது இப்படியே எடுத்துக்கணும். இதில் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணும் தண்ணியாக இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். நெத்திலி மீன் கூட மாங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருந்து ஒரு 2-3 பீஸ் போட்டால் போதும். மண் சட்டி வச்சு நல்லா காய விடலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். வெந்தயம், சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், இது நல்லா கொஞ்சம் கருகிற அளவு வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்க்கலாம். நல்லா கரையணும் தக்காளி. தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இப்போ இது நல்லா கொதித்து வற்ற விடணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ திறந்து வச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வற்ற விடணும். டயத்தில் உப்பு பார்த்துக்கணும். ஒரு உப்பு வந்து கூடவே இருக்கணும் மீன் போடுறதுக்கு முன்னாடி. கத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ மாங்காய் போட்டுக்கலாம்.
சீக்கிரம் கரையிற மாங்காய்னா லாஸ்ட்டாக போட்டால் போதும், மீன் போடுறதுக்கு முன்னாடி போட்டால் போதும். இப்போ மீன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் கீழே அடியில் கொடுத்து கிளறணும். மூடி போடக்கூடாது, இப்படியே வச்சுட்டு ஒரு கொதி நல்லா கொதிச்ச அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேடு கட்டிடலாம். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டோன்னா மீன் வந்து கரைஞ்சிடும். இது மேலே வந்து ஒரு நல்ல காட்டன் துணி போட்டு வேடு கட்டிட்டு ஒரு ஓரமாக மூடி குழம்பு ஆறுறது இந்த மாதிரி வச்சா போதும். நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முத நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும்.